Hello everyone, welcome to my channel. In the video Python programming unit 2 control structures ஓட part 1 தான் பார்க்க போறோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா என்னென்ன டாபிக்ஸ் கவர் பண்ண போகிறோம்னா boolean expression, selection control, if statement, indentation in Python, multi-way selection. So one by one பார்க்கலாம். First topic boolean expression. Boolean expressions are expression to that evaluate to a fundamental truth value. ஸோ ஒரு எக்ஸ்ப்ரெஷனை boolean எக்ஸ்ப்ரெஷனை நம்ம சால்வ் பண்ணோன்னா ஒன்று ட்ரூ ஆர் ஃபால்ஸ் இப்படி தான் நம்மளுக்கு அவுட்புட் கிடைக்கும். ஸோ அதை வச்சு தான் நம்ம லைன் எக்ஸிக்யூஷன் ஆஃப் கோட் வந்து எப்படி வந்து எக்ஸிக்யூட் ஆகணும் அப்படின்றத வந்து டிசைட் பண்ணும். ஓகே, ஸோ கண்ட்ரோல் ஸ்ட்ரக்சர் யூஸ் அ boolean values as conditional gateway, ஒரு கேட் மாதிரி யூஸ் பண்ணும் டு டைனமிக்கலி அல்டர் த லீனியர் எக்ஸிக்யூஷன் ஆஃப் கோட். ஸோ கம்பேரிசன் ஆப்ரேட்டர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா which compares the two values and produce a boolean outcome. So first one the type பார்த்தீங்கன்னா double equal to that checks for the equality of value. So 5 equal to 5 ன்னு கொடுத்தோம் அப்படின்னா ஸோ ரெண்டு நம்பர்ஸுமே சேமாக இருக்கா இல்லையா. ஸோ சேமாக இருந்ததுன்னா நம்மளுக்கு என்ன அவுட்புட் கிடைக்கும், ட்ரூன்னு கிடைக்கும். ஸோ 5 equal to 5, ஸோ நம்மளுக்கு ரிசல்ட் வந்து ட்ரூன்னு கிடைக்கும். இதுவே வந்து நாட் ஈக்குவல் டு யூஸ் பண்ணோன்னா இஃப் த வேல்யூஸ் ஆர் நாட் ஈக்குவல், ஸோ ரெண்டுமே ஈக்குவல் இல்லைன்னா தான் நம்மளுக்கு ட்ரூன்னு கிடைக்கும். ஓகே, ஸோ 5 இஸ் நாட் ஈக்குவல் டு 3, ஸோ ரிசல்ட் இஸ் ட்ரூ. ஸோ சப்போஸ் 3 இஸ் நாட் ஈக்குவல் டு 3 இப்படி கொடுத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு என்ன அவுட்புட் கிடைக்கும், ஃபால்ஸ்ன்னு கிடைக்கும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கிரேட்டர் தேன் சிம்பிள். கிரேட்டர் தேன் பார்த்தீங்கன்னா விச் எவாலுவேட்ஸ் டூ நம்பர்ஸ், ரெண்டு நம்பர்ஸையுமே வந்து செக் பண்ணும் நம்பர் வந்து கிரேட்டராக இருக்கா. இங்கே 10 இஸ் கிரேட்டர் தேன் 9, ஸோ ட்ரூ. 10 இஸ் கிரேட்டர் தேன் 9, நான் அவுட்புட் வந்து ட்ரூன்னு கிடைக்கும். நெக்ஸ்ட்டு லெஸ் தேன் சிம்பிளில் பார்த்தீங்க அப்படின்னா 4 இஸ் லெஸ் தேன் 2, ஸோ இது வந்து கண்டிஷன் ஃபால்ஸ். ஸோ 4 இஸ் கிரேட்டர் தேன் 2 தானே, ஸோ இங்கே வந்து 4 இஸ் லெஸ் தேன் 2ன்னு கொடுத்துருக்கோம். ஸோ நம்மளுக்கு அவுட்புட் வந்து ஃபால்ஸுன்னு கிடைக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கிரேட்டர் தேன் ஈக்குவல் டு சிம்பிள் விச் கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு, கிரேட்டராகவும் இருக்கலாம் இல்லை அதே நம்பராகவும் இருக்கலாம், ரைட். ஸோ 7 இஸ் கிரேட்டர் தேன் ஈக்குவல் டு 7, ஸோ ட்ரூ. 7 இஸ் ஈக்குவல் டு 7, இந்த கண்டிஷன் வந்து நம்மளுக்கு ட்ரூவாக இருக்கும். ஓகே, ஸோ லெஸ் தேன் ஈக்குவல் டு 7ல் பார்த்தீங்க அப்படி லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டூவில் பார்த்தீங்க அப்படின்னா 3 இஸ் லெஸ் தேன் ஈக்குவல் டு 2ன்னு இருக்கு விச் இஸ் ஃபால்ஸ். ஏன்னா 3 இஸ் லெஸ் தேன் ஈக்குவல் டு 2ன்னு கொடுத்துருக்கோம். ஸோ டிஃபால்ட்டாகவே 3 இஸ் கிரேட்டர் தேன் ஈக்குவல் டு 2 தான், இங்கே லெஸ் தேன் ஈக்குவல் டு 2ன்னு இருக்குது, ஸோ விச் இஸ் ஃபால்ஸ். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ட்ரூத்தி அண்ட் ஃபால்சி வேல்யூஸ். இன் பைத்தான் any object can be evaluated within a condition through the built-in bool function. ஸோ அதை வச்சு தான் இங்கே கண்டிஷன் எவாலுவேட் பண்ணும். ஸோ ஆப்ஜெக்ட்ஸ் that evaluate to false are considered falsy, while objects that evaluate to true are truthy values. ஸோ வேல்யூஸ் எந்த ஆப்ஜெக்ட் வந்து ஃபால்ஸுன்னு எவாலுவேட் ஆகுதோ அந்த ஆப்ஜெக்டை ஃபால்ஸின்னு சொல்லுவோம். அதே மாதிரி எந்த ஆப்ஜெக்ட் வந்து நம்மளுக்கு ட்ரூன்னு அவுட்புட் கிடைக்குதோ அந்த ஆப்ஜெக்டை ட்ரூத்தின்னு சொல்லுவோம். ஸோ ஃபால்சி வேல்யூஸ் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நன், ஃபால்ஸ், நியூமரிக் ஜீரோஸ், அதாவது 0, 0.0 இது ஃபால்சி வேல்யூ. அண்ட் எம்டி சீக்வென்சஸ் ஆர் கலெக்ஷன்ஸ் லைக் எம்டி டபுள் கோட்ஸ், எம்டி ஸ்கொயர் ப்ராக்கெட்ஸ், எம்டி கர்லி பிரேசஸ் இந்த மாதிரிலாம் இருந்ததுன்னா அதுவுமே ஃபால்சி வேல்யூஸ் தான். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ட்ரூத்தி வேல்யூஸ். இது ஃபால்சி வேல்யூஸ் பார்த்தோம் பார்த்தீங்களா, ஸோ எல்லாமே நன், ஃபால்ஸ், 0, எம்டி, ஸோ இதெல்லாம் இல்லாமல் நம்மளுக்கு values, so almost everything else the false part. Okay, so which includes a non-zero numbers, so numbers 1 2 3, so non-empty stringsக்குள்ளே ஏதாவது ஒரு வேல்யூஸ் இருக்கும் இல்லை கலெக்ஷன்ஸ்குள்ளே ஏதாவது எலமெண்ட்ஸ் இருந்தது அப்படின்னா அது எல்லாமே ட்ரூத்தி வேல்யூஸ். நெக்ஸ்ட் இது எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இங்கே x ஈக்குவல் டு 10ன்னு இருக்குது, y ஈக்குவல் டு 20ன்னு கொடுத்துருக்கோம். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ணுறோம், பிரிண்ட் x இஸ் லெஸ் தென் y-ஆன்னு செக் பண்ணுறோம். ஸோ 10 இஸ் லெஸ் தென் 20, ஸோ 10 இஸ் லெஸ் தென் 20 விச் கண்டிஷன் ட்ரூ. ஸோ நம்மளுக்கு அவுட்புட் என்ன கிடைக்கும், ட்ரூன்னு கிடைக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா x ஈக்குவல் டு y, ஸோ x என்னது 10 ஈக்குவல் டு y என்னது
20. ஸோ ரெண்டுமே வந்து ஈக்குவலா, ரெண்டு நம்பரும் ஈக்குவலா? நோ, விச் இஸ் நாட் ஈக்குவல். ஸோ நம்மளுக்கு என்ன அவுட்புட் கிடைக்கும்? ஃபால்ஸ்ன்னு கிடைக்கும். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா செலெக்ஷன் கண்ட்ரோல். செலெக்ஷன் கண்ட்ரோல்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இட்ஸ் அ control structures which is also known as decision or conditional statement, which allow a program to test condition and choose different execution path based on whether those conditions evaluate to true or false. ஸோ நம்மளுக்கு இங்கே decision or conditional statement என்ன பண்ணும்? ஒரு கண்டிஷனை செக் பண்ணி ட்ரூவாக இருந்தது அப்படின்னா அந்த எக்ஸிக்யூஷன் பாத் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஃபால்ஸாக இருந்ததுன்னா ஸோ கண்டிஷனை அந்த எக்ஸிக்யூஷன் பாத் அந்த ட்ரூத் பிளாக் ஸ்கிப் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு ஃபால்ஸ் அப்படின்னா அதுக்கப்புறம் என்ன எக்ஸிக்யூட் பண்ணணுமோ அதை எக்ஸிக்யூட் பண்ணும். ஸோ இன்ஸ்டெட் ஆஃப் ரன்னிங் எவ்ரி லைன் லீனியர்லி ஸோ எல்லா லைன்ஸுமே லைன் பை லைனாக எக்ஸிக்யூட் ஆகாமல் த கோட் பிரான்ச்சஸ் பேஸ்ட் ஆன் த லாஜிக். ஸோ இட் எக்ஸிக்யூட் த கோட் பிளாக். ஸோ என்ன பிளாக் எக்ஸிக்யூட் பண்ணும் பேஸ்ட் ஆன் த கண்டிஷன், அந்த மாதிரி தான் எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ பைத்தானில் பார்த்தீங்க அப்படின்னா 4 மெயின் வேஸ் டு இம்ப்ளிமெண்ட் செலெக்ஷன் கண்ட்ரோல் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஒன் சிம்பிள் இஃப் ஸ்டேட்மெண்ட், தட் இஸ் ஒன் வே செலெக்ஷன். நெக்ஸ்ட் இஃப் எல்ஸ் ஸ்டேட்மெண்ட், தட் இஸ் டூ வே செலெக்ஷன். தேர்ட் ஒன் இஸ் இஃப் elif else later, that is multi-way selection. Last one is nested if statement. One by one பார்க்கலாம். First if statement. So simple if statement is also known as one way selection. ஏன்னா இங்கே நம்ம if condition செக் பண்ணுவோம், அது ட்ரூவாக இருந்ததுன்னா ட்ரூ பிளாக்னு இருக்கும். ஃபால்ஸாக இருந்தது அப்படின்னா ப்ரோக்ராமே கண்டினியூ பண்ணும். ஃபால்ஸாக இருந்ததுன்னா இதை எக்ஸிக்யூட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு ஃபால்ஸுக்கு ஒரு பிளாக் தனியாக இருக்காது, வெறும் ட்ரூக்கு மட்டும்தான் இருக்கும். தட் இஸ் ஒன் வே செலெக்ஷன் which executes a code of block only if a specified condition evaluates to true. If the condition false இருந்தது அப்படின்னா அந்த code of block அப்படியே skip பண்ணிட்டு நெக்ஸ்ட் ப்ரோக்ராமில் என்ன லைன் இருக்கோ அதை எக்ஸிக்யூட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடும். இங்கே எக்ஸாம்பிள் சின்டெக்ஸ் பார்க்கலாம். இஃப் கண்டிஷன். ஸோ இஃப் கண்டிஷன் எழுதும்போது அதோட சின்டெக்ஸ் எப்படி இருக்கணும்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு இஃப்ன்ற கீவேர்ட் கொடுக்கணும். நெக்ஸ்ட்டு என்ன கண்டிஷன் கொடுக்க போகிறீங்களோ அந்த கண்டிஷன் லாஸ்ட்டாக கண்டிப்பாக கோலன் வைக்கணும். ஓகே, ஸோ பைத்தானில் லாஸ்ட்டில் என்ன பண்ணணும், நம்ம கோலன் மென்ஷன் பண்ணணும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா என்ன கோடு கொடுக்க போகிறீங்க, கண்டிஷன் ட்ரூவாக இருந்ததுன்னா என்ன எக்ஸிக்யூட் பண்ணணுமோ அந்த கோட் ஸ்டேட்மெண்ட் இங்கே நெக்ஸ்ட்டு வரணும். நெக்ஸ்ட்டு எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா ஏஜ் ஈக்குவல் டு 20ன்னு இருக்குது. ஸோ ஏஜோட வேரியபிள் நம்ம என்ன பண்ணுறோம், 20ன்னு நான் ஸ்டோர் பண்ணுறேன். இஃப் ஏஜ் இஸ் கிரேட்டர் தேன் ஈக்குவல் டு 18 அப்படின்ற கண்டிஷன் கொடுத்து லாஸ்ட்டில் என்ன பண்ணுறோம், கோலன் மென்ஷன் பண்ணுறோமா. ஸோ இப்போ ஏஜ்ன்ற இதில் என்ன வேல்யூ இருக்குது, 20ன்ற வேல்யூ இருக்குது. 20 இஸ் கிரேட்டர் தேன் 18. எஸ், கண்டிஷன் ட்ரூ. கண்டிஷன் ட்ரூ அப்படின்னா அப்போ என்ன பண்ணும், இந்த லைனை எக்ஸிக்யூட் பண்ணும். ஓகே, சப்போஸ் இங்கே வந்து 16ன்னு இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஸோ அப்போ என்ன பண்ணும், அப்படியே இந்த லைனை ஸ்கிப் பண்ணிட்டு வெளியில் வந்துடும். இங்கே நான் நெக்ஸ்ட் எதுவுமே கொடுக்கல அப்படின்னா டேரெக்டாக ப்ரோக்ராம் விட்டு வெளில வந்துடும். ஸோ இப்போ வந்து நம்மளுக்கு என்ன பண்ணும், கண்டிஷன் ட்ரூ. அப்போ என்ன ஆகும், இந்த லைன் ஸ்டேட்மெண்ட் யூ ஆர் எலிஜிபிள் டு ஓட் அப்படின்றது நம்மளுக்கு பிரிண்ட் ஆகும். ஓகே, next type if else statement, that is two-way selection, which provides an alternative path by executing one block of code if the condition is true. So two-way selection நம்போது true அப்படின்னா இந்த block of code execute பண்ணு, false அப்படின்னா different block of code. falseக்கும் நம்ம ஒரு block of code வச்சிருந்தோம் அதுனா அதுதான் two-way selection சொல்லுவோம். that is if else statement. syntax பாருங்க, if condition colon so true statement. அதே மாதிரி எல்ஸில் எதுவுமே கொடுக்கக்கூடாது, எல்ஸுன்ற கீவேர்டு மட்டும்தான் கோலன் கொடுத்துடணும் மறக்காமல். நெக்ஸ்ட்டு ஃபால்ஸோட கோடை இங்கே கீழே மென்ஷன் பண்ணணும். எக்ஸாம்பிள் பாருங்கள், ஸ்கோர் ஈக்குவல் டு 45 நான் கொடுக்குறேன். ஃபர்ஸ்ட் கண்டிஷன் இஃப் ஸ்கோர் இஸ் கிரேட்டர் தென் ஈக்குவல் டு 50. ஸோ ஸ்கோர் என்னது 45. 45 இஸ் கிரேட்டர் தென் ஈக்குவல் டு 50. நோ, கண்டிஷன் இங்கே என்னது ஃபால்ஸ். ஸோ ஃபால்ஸ் அப்படின்னா நெக்ஸ்ட் என்ன வரும், எல்ஸ் பார்ட்டுக்கு வரும். ஸோ எல்ஸ் பார்ட்டில் நெக்ஸ்ட் என்ன பிரிண்ட் பண்ணும், ஸ்டேட்டஸ் கோலன் ஃபெயில் அப்படின்ற அவுட்புட் நம்மளுக்கு பிரிண்ட் பண்ணும். ஓகே, நெக்ஸ்ட் டைப் இஃப் elif else later, that is multi-way selection.
ஸோ இட் இஸ் யூஸ்ட் வென் யூ நீட் டு செக் மல்டிபிள் சீக்வென்ஷியல் கண்டிஷன். நிறைய கண்டிஷன்ஸை நம்ம லைனாக நம்ம செக் பண்ணணும், பண்ணி அதுக்கப்புறம் நம்ம எக்ஸிக்யூட் பண்ணணுன்ற மாதிரி ஒரு ப்ரோக்ராம் இருக்குது அப்படின்னா நம்ம இந்த இஃப் எல்எஃப் எல்ஸ் லேடரை நம்ம யூஸ் பண்ணலாம். இதில் பார்த்தீங்கன்னா which evaluates them from the top to bottom and runs only the first code block whose condition is true. ஸோ லைனாக செக் பண்ணும், எந்த கண்டிஷன் ட்ரூவாக இருக்கோ அந்த பிளாக்கை எக்ஸிக்யூட் பண்ணிட்டு அப்படியே வெளியில் வந்துடும். ஓகே, ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 3 கண்டிஷன்ஸ் இருக்குன்னா எனக்கு செகண்ட் கண்டிஷன் ட்ரூ ஆகி எனக்கு இது பிரிண்ட் ஆகுதுன்னா அதுக்கப்புறம் பிரிண்ட் ஆகிட்டு டைரெக்டாக என்ன ஆகும், நெக்ஸ்ட் ப்ரோக்ராம் லைன்ஸ்க்கு கண்டினியூ ஆக ஸ்டார்ட் பண்ணிடும். ஓகே, ஸோ இதில் சின்டெக்ஸ் பாருங்கள். ஃபர்ஸ்ட் நான் ஒரு கொடுக்குறேன், இஃப் கண்டிஷன் நான் 1ன்னு கொடுக்குறேன் கோலன். ஸோ இந்த கண்டிஷன் 1 ட்ரூவாக இருந்ததுன்னா எனக்கு இந்த செட் ஆஃப் லைன்ஸ் எக்ஸிக்யூட் பண்ணணும். நெக்ஸ்ட்டு கண்டிஷன் 2க்கு நான் நெக்ஸ்ட்டு மறுபடியும் எல்எஃப் கொடுக்குறேன், எல்எஃப் கொடுத்துட்டு கண்டிஷன் 2 கொடுக்குறேன். ஸோ எனக்கு கண்டிஷன் 2 வந்து ட்ரூவாக இருந்தது அப்படின்னா இந்த செட் ஆஃப் கோட்ஸ் கீழே என்ன கொடுக்குறோமோ அந்த செட் ஆஃப் கோட்ஸ் எக்ஸிக்யூட் பண்ணணும். இல்லை நான் கொடுத்துருக்க கண்டிஷன்ஸ் எதுவுமே எனக்கு வந்து ட்ரூன்னு வரல, லாஸ்ட்டில் எதுவுமே ட்ரூன்னு வரலன்னா ஒரு பார்ட் எக்ஸிக்யூட் பண்ணணும் இல்லையா, ஸோ அதை வந்து நம்ம எல்ஸில் நம்ம கொடுக்குறோம். ஸோ கொடுத்துருக்க எல்லாமே கோடு எல்லாமே வந்து மேலே இருக்கிறது எல்லாமே ஃபால்ஸு, கண்டிஷன்ஸ் வந்து ஃபால்ஸ். ஸோ கேட்ச் ஆல் ஃபால் பேக் கோட் இஃப் ஆல் அபவ் ஆர் ஃபால்ஸ். ஸோ எல்லா கண்டிஷன்ஸும் ஃபால்ஸாக இருந்ததுன்னா இந்த எல்ஸ் பார்ட் எக்ஸிக்யூட் ஆகும். எக்ஸாம்பிள் பாருங்கள், பிரிண்ட் டெம்பரேச்சர் ஈக்குவல் டு 25ன்னு இருக்குது. இஃப் டெம்பரேச்சர் 25 இஸ் கிரேட்டர் தென் 30யா, நோ, கண்டிஷன் ஃபால்ஸ். அப்போ நெக்ஸ்ட் என்ன ஆகும், எனக்கு எல்எஃப் செக் பண்ணும். 25 is greater than equal to 15 எஸ், கண்டிஷன் ட்ரூ. அப்போ எனக்கு என்ன பிரிண்ட் பண்ணும், வெதர் இஸ் ப்ளசன்ட் அப்படின்றத எனக்கு பிரிண்ட் பண்ணும். சப்போஸ் இங்கேயும் கண்டிஷன் எனக்கு ஃபால்ஸ் 10ன்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ எனக்கு என்ன ஆகும், இட் இஸ் கோல்ட் அவுட் சைட் அப்படின்றத எனக்கு பிரிண்ட் பண்ணியிருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் நெஸ்டட் இஃப் ஸ்டேட்மெண்ட். நெஸ்டட் இஃப் ஸ்டேட்மெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா இஃப்எல்ஸ்க்குள்ளேயே ஒரு இஃப்எல்ஸ் இருந்தது அப்படின்னா அதை தான் நெஸ்டட் இஃப் அப்படின்னு சொல்லுவோம். அண்ட் இஃப் ஆர் இஃப் எல்ஸ் பிளாக் பிளேஸ்டு இன்சைட் அனதர் இஃப் எல்ஸ் பிளாக். ஓகே, ஒரு இஃப்எல்ஸ் பிளாக்கு இன்னொரு இஃப்எல்ஸ் பிளாக்குள்ளே இருந்துச்சு அப்படின்னா அதை தான் நெஸ்டட் இஃப் அப்படின்னு சொல்லுவோம். இட் ஹேண்டில்ஸ் காம்ப்ளெக்ஸ் மல்டி டயர்டு டெசிஷன்ஸ். எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா ஹேஸ் அக்கௌண்ட் ஈக்குவல் டு ட்ரூ, லாக்டின் ஈக்குவல் டு ஃபால்ஸ்ன்னு நம்ம முன்னாடியே வந்து அசைன் பண்ணிக்கிறோம், வேல்யூஸை அசைன் பண்ணிடுறோம். இப்போ இஃப்ன்றதுல ஹேஸ் அக்கௌண்ட்டு செக் பண்ணுறோம். ஹேஸ் அக்கௌண்ட் ட்ரூவா, ஸோ கண்டிஷன் ட்ரூ அப்படின்னா நெக்ஸ்ட் என்ன ஆகும், இந்த பாட்டுக்கு வரும். இங்கே வந்து இஃப் லாக்டின் அப்படின்னு கண்டிஷன் செக் பண்ணுது. இங்கே நான் எனக்கு என்ன வேல்யூ இருக்குது, ஃபால்ஸ்ன்னு இருக்குது. அப்போ ஃபால்ஸ்ன்னு இருந்தால் என்ன பிரிண்ட் பண்ணும், எல்ஸ் பார்ட்டை பிரிண்ட் பண்ணும். எல்ஸில் என்ன இருக்குது, ப்ளீஸ் லாகின் டு யார் அக்கௌண்ட். அக்கௌண்ட் இருக்கா, ஆஸ் அக்கௌண்ட் ஈக்குவல் டு நம்ம ட்ரூன்னு சொல்லிட்டோம், ஆனால் லாக்டின்ல நம்ம ஃபால்ஸ்ன்னு கொடுத்துருக்கோம், லாகின் பண்ணலை. ஸோ அப்போ கண்டிஷன் இங்கே செக் பண்ணும்போது என்ன பண்ணும், ஹேஸ் அக்கௌண்ட், ஸோ உள்ளே வரும். ஸோ லாக்ட் இருக்கா, லாக்டின்னா இருக்கா, கிடையாது, ஃபால்ஸ். ஸோ எல்ஸ் பார்ட்டில் என்ன பிரிண்ட் பண்ணணும், ப்ளீஸ் லாகின் டு யுவர் அக்கௌண்ட்டுன்றதை பிரிண்ட் பண்ணும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா indentation in Python. Indentation is a mandatory syntax requirement used to define the structure and scope of code blocks and which replacing the curly braces or keywords used in the other languages. ஸோ indentation பார்த்தீங்க அப்படின்னா பைத்தானில் indentation ரொம்ப மேண்டேட்டரி, ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஏன்னா நம்ம இங்கே வந்து மற்ற லாங்குவேஜஸ்லாம் curly braces போட்டு பிளாக்காக பிரித்து காட்டுவோம். இங்கே அந்த மாதிரி பண்ண முடியாது, curly braces யூஸ் பண்ண மாட்டோம், அண்ட் தென் கீவேர்ட்ஸும் யூஸ் பண்ண மாட்டோம். இங்கே யூஸ் பண்ணுற ரூல்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா which we use a mandatory blocks. That is, you must indent after any statement ending with a colon. ஸோ கோலன் நம்ம யூஸ் பண்ணுறோன்னா அதுக்கு அடுத்ததே வந்து நீங்கள் ஸ்பேஸ் விட்டு தான் அதுக்கு அடுத்த லைன் நம்ம டைப் பண்ணணும். அதை தான் இன்டென்டேஷன் சொல்லுவோம், ஸ்பேஸிங்கை தான் இன்டென்டேஷன்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், இஃப் கண்டிஷன் கொடுக்குறோம் அப்படின்னா கோலன்
நெக்ஸ்ட் லைன் நம்ம டைப் பண்ணும்போது பிரிண்ட்னு இங்கேருந்து தான் அது நம்ம வந்து 4 ஸ்பேஸ் கொடுத்துட்டு தான் இங்கேருந்து தான் நம்ம பிரிண்ட் லைன் வந்து நம்ம கொடுக்கணும். இதை தான் நம்ம வந்து இன்டென்டேஷன் சொல்லுவோம். நெக்ஸ்ட் வந்து எக்ஸாம்பிளோட பார்க்கலாம். ஸோ சச் as if, for, while, def and class. ஸோ இந்த இடத்துலலாம் கம்பல்சரி நம்ம வந்து ஸ்பேஸ் விட்டு தான் நெக்ஸ்ட் லைன் ஒரு பிளாக் நம்ம மென்ஷன் பண்ணோம்னா ஸ்பேஸ் விட்டு தான் ஸ்டார்ட் பண்ணணும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா யூனிஃபார்ம் ஸ்பேசிங், எல்லாமே வந்து ஒரே லெவல் ஆஃப் ஸ்பேசிங் நம்ம கொடுக்கணும். ஆல் லைன்ஸ் ஆஃப் கோட் வித்தின் த எக்ஸாக்ட் சேம் பிளாக் மஸ்ட் ஹாவ் அ ஐடென்டிக்கல் இன்டென்டேஷன் லெவல். ஸோ இங்கே வந்து நான் இஃப்னு ஸ்டார்ட் பண்ணுறேன், இஃப் கண்டிஷன் நான் கொடுக்குறேன்னா நெக்ஸ்ட் லைன் நான் 4 ஸ்பேசிங் கொடுத்து நான் இங்கே கொடுப்பேன். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா இஃப் ஸ்டேட்மெண்ட்டே வருது அப்படின்னா அப்போ எனக்கு அடுத்த லைனும் என்ன ஆகும், அதுக்கு முன்னாடி லைன் நான் ஸ்டார்ட் பண்ணணும் அதே இடத்துல தான் நான் வந்து ஸ்டார்ட் பண்ணுவேன். ஓகே, ஸோ இந்த இடம் வந்து சேமாக வரணும், பிளாக்குள்ளே இந்த லைன்ஸ் சேமாக வரணும். ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நோ லீடிங் ஸ்பேசஸ், அதாவது த வெரி ஃபர்ஸ்ட் லைன் ஆஃப் அ பைத்தான் ஸ்கிரிப்ட் வந்து cannot contain indentation. ஸோ இங்கே தான் இப்படி தான் நம்மளுக்கு ஒரு கோடு டைப் பண்ணுற ஸ்பேஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு எடுத்தோடனே ஸ்பேஸ் விட்டு டைப் பண்ணக்கூடாது, ஸ்டார்டிங்கே என்ன பண்ணணும், டைப் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடணும். ஓகே, ஸோ நெவர் மிக்ஸ் டேப்ஸ் அண்ட் ஸ்பேசஸ். ஸோ டேபையும் ஸ்பேஸையும் மாற்றி யூஸ் பண்ணக்கூடாது. அப்படி யூஸ் பண்ணோம் அப்படின்னா சின்டெக்ஸ் வந்து கிராஷ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஸோ எக்ஸாம்பிளில் பார்த்தீங்க அப்படின்னா இங்கேயே உங்களுக்கு தெரியும். ஸோ இங்கே வந்து ஃபர்ஸ்ட் லைன் இங்கே ஸ்டார்ட் ஆகுது, நான் மறுபடியும் இங்கே ஸ்பேஸ் விட்டு நான் கொடுத்துருக்கேன். பிரிண்ட் பார்த்தீங்கன்னா இன்னுமே ஸ்பேஸ் விட்டு கொடுத்துருக்கேன். இஃப்பும் எல்ஸும் சேம் லைனில் வருது. கரெக்ட். ஸோ டிஃப்ரென்ஸ் தெரியுது அவங்களுக்கு. ஓகே, ஸோ ஒன்று பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே ஃபங்க்ஷன் கொடுத்துருக்கேன், டெஃப் செக் நம்பர் ஆஃப் கோலன் கொடுத்துருக்கேன்னா கொடுத்த உடனே பிளாக் நம்மளுக்கு ஸ்டார்ட் ஆகுது. ஸோ பிளாக் நம்மளுக்கு ஸ்டார்ட் ஆகும்போது நம்மளுக்கு என்ன ஆகும், இங்கே நம்ம ஸ்பேஸ் விடணும். ஸோ இங்கே பாருங்கள், இன்டெண்டட் 4 ஸ்பேசஸ் இன்சைட் த ஃபங்க்ஷன் பிளாக். இது மாதிரி ஆஷ் கொடுத்தனா அது வந்து கமெண்ட் லைன் எக்ஸிக்யூட் ஆகாது. ஓகே, ஸோ இப்போ வந்து 4 ஸ்பேசஸ் விட்டு நான் என்ன பண்ணியிருக்கேன், இஃப்பை நான் டைப் பண்ணியிருக்கேன். இஃப் நம் இஸ் கிரேட்டர் தென் 0ன்னு டைப் பண்ணியிருக்கேன். மறுபடியும் நான் என்ன பண்ணியிருக்கேன், கோலன் கொடுத்துருக்கேன்னா அப்போ இதுக்குள்ளே ஒரு பிளாக் ஒன்று க்ரியேட் ஆகுதா. இப்போ 4 + 4 என்ன ஆகும், 8 ஸ்பேசஸ் நான் கொடுக்கணும். ஓகே, இன்சைட் த இஃப் பிளாக். ஸோ இஃப் பிளாக்குன்னு காட்டுறதுக்காக நான் என்ன பண்ணுறேன், 8 ஸ்பேசஸ் விட்டு பிரிண்டை ட்ரை பண்ணியிருக்கேன். பிரிண்ட் பாசிட்டிவ் நம்பர். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எல்ஸ் பார்ட் வந்து ஃபங்க்ஷனுக்குள்ளே தான் வருது, ரைட். ஸோ அதனால் 4 ஸ்பேஸ் விட்டால் போதும். ஏன்னா இஃப் பிளாக்கோடது உள்ள நம்ம எல்ஸ் பார்ட் வராது. இஃப் பிளாக் வேற, எல்ஸ் பிளாக் வேற. ஓகே, ஸோ எல்ஸ் வந்து இஃப்பும் எல்ஸும் ஸ்ட்ரெயிட்டாக இருக்கணும். கோலன் மறுபடியும் நான் என்ன பண்ணணும், 8 ஸ்பேஸ் விட்டு எல்ஸ் பிளாக்குள்ளே நான் டைப் பண்ணணும். ஓகே, ஸோ இப்போ எனக்கு இஃப் எல்ஸ் பார்ட் முடிஞ்சிருச்சு. இப்போ நான் வந்து ஃபங்க்ஷனுக்குள்ளே தான் நான் டைப் பண்ண போகிறேன். ஸோ இஃப் எல்ஸோட அவுட்டர் சைடில் தான் நான் பண்ண போகிறேன். ஆனால் ஃபங்க்ஷனுக்குள்ளே வருது இது அப்படின்னா 4 ஸ்பேஸ் விட்டு பிரிண்ட் செக் கம்ப்ளீட். நெக்ஸ்ட்டு நான் என்ன பண்ணுறேன், ப்ரோக்ராமை எக்ஸிக்யூட் பண்ணுறோம். இங்கே பார்த்தீங்கன்னா இது ஃபங்க்ஷன் செக் நம்பர் ஆஃப் 5ன்றது ஃபங்க்ஷனுக்குள்ளே வராது, இதுதான் ப்ரோக்ராமே. இங்கேருந்து செக் நம்பர் ஆஃப் 5ன்னும் போது தான் நம்மளுக்கு என்ன பண்ணும், ப்ரோக்ராம் ஃபங்க்ஷனையே அது வந்து கால் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணும். ஸோ அங்கே வந்து ஸ்பேஸே விடாமல் நான் செக் நம்பர் ஆஃப் 5ன்றதை நான் டைப் பண்ணியிருக்கேன். ஓகே, ஸோ திருப்பி இதை கேட்டு பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு புரியும். இட் வில் பி ஈஸி. ஒரு கோலன்னு வந்துருச்சுன்னா அதுக்குள்ளே இருக்க பிளாக்கை நம்ம டைப் பண்ணும்போது ஒரு 4 ஸ்பேசஸ் தள்ளி நம்ம உள்ள பிளாக்கை நம்ம டைப் பண்ண போகிறோம், அவ்வளோதான். அதுக்குள்ளே மறுபடியும் இன்னொரு பிளாக் வந்துச்சுன்னா 4 + 4 8 ஸ்பேசஸ் தள்ளி நெக்ஸ்ட்டு டைப் பண்ணணும், அவ்வளோதான். இட் வில் பி ஈஸி. நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா என்ன எரர் காட்டும், எப்படி எரர் காட்டும்னு பார்த்தீங்கன்னா, இப்போ சப்போஸ் இஃப் 5 இஸ் கிரேட்டர் தென் 2ன்னு கொடுத்துருக்கேன், கோலன் கொடுத்துருக்கேன். அப்போ நெக்ஸ்ட் லைன் நான் என்ன பண்ணணும், 4 ஸ்பேசஸ் தள்ளி தான் நான் வந்து என்ன பண்ணியிருக்கணும், டைப் பண்ணியிருக்கணும், ரைட். ஸோ அப்போ இந்த இடத்துல நான் என்ன பண்ணலை, ஸ்பேஸே விடாமல் நான் டைப் பண்ணியிருக்கேன். அப்போ எனக்கு என்ன ஆகும், இட் த்ரோ தி எரர் எக்ஸ்பெக்டட் இன்டெண்டட் பிளாக். ஸோ இங்கே இன்டென்டேஷன் எக்ஸ்பெக்ட் பண்ணுது அப்படின்ற எரரை காட்டும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கரெக்டாக நான் 4 ஸ்பேஸ் விட்டு கொடுத்தாலும் இது ரெண்டும் இன்டென்டேஷன் மேட்ச் ஆகலை அப்படின்னா அப்பயும் நம்மளுக்கு நெக்ஸ்ட் லைனுமே என்ன பண்ணாது, எக்ஸிக்யூட் ஆகாது. ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு லாஸ்ட் டாபிக்
multi-way selection. So multi-way selection is primarily achieved using if elif else statement or newer match case structural pattern matching. So these structures pathina which allow your program to choose one execution path out of 3 or more possible options. நமக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். அதில் ஒரு ஆப்ஷன் எது வந்து நம்ம கொடுத்துருக்க கண்டிஷனோ இல்லை கொடுத்துருக்க வேல்யூவோ எது மேட்ச் ஆகுதோ அதை வந்து எக்ஸிக்யூட் பண்ணும். இதில் இஃப் எல்எஃப் எல்ஸ் ஸ்டேட்மெண்ட்டை நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணியாச்சு. ஸோ மேட்ச் கேஸ் ஸ்டேட்மெண்ட் மட்டும்தான் இங்கே நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். சப்போஸ் எக்ஸாமில் வந்து 10 மார்க் கொஷனில் மல்டிவே செலெக்ஷன் கேட்டாங்கன்னா நம்ம இஃப் எல்எஃப் எல்ஸ் ஸ்டேட்மெண்ட் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதுவுமே எழுதணும். மேட்ச் கேஸ் ஸ்டேட்மெண்ட் ரெண்டுத்தையுமே எழுதுனீங்க அப்படின்னா யூ கேன் ஸ்கோர் ஃபுல் மார்க்ஸ். ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா மேட்ச் கேஸ் ஸ்டேட்மெண்ட் இஸ் யூஸ்டு டு கம்பேர் அ வேல்யூ அகைன்ஸ்ட் மல்டிபிள் பேட்டர்ன்ஸ் அண்ட் எக்ஸிக்யூட் த மேட்சிங் பிளாக் ஆஃப் கோட். ஸோ இட் இஸ் சிமிலர் டு த ஸ்விட்ச் கேஸ் ஸ்டேட்மெண்ட் அவைலபிள் இன் த அதர் ப்ரோக்ராமிங். இது வந்து மற்ற ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் வேறு ஏதாவது படிச்சிருந்தீங்கன்னா அதில் ஸ்விட்ச் கேஸ்ன்னு இருக்கும். ஸோ அதுவும் இதுவும் சேம் தான். ஓகே, ஸோ எக்ஸாம்பிள் பார்க்கலாம். கமாண்ட் ஈக்குவல் டு டிஸ்கனெக்ட் அப்படின்னு நான் கொடுத்துட்டேன் கமாண்டில். ஓகே, ஸோ கமாண்டுன்ற வேரியபிளில் என்ன வேல்யூ இருக்குது, இப்போது டிஸ்கனெக்ட் அப்படின்ற வேல்யூ இருக்குது. ஸோ மேட்ச் நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். மேட்சுக்குள்ளே நான் என்ன பண்ணுறேன், கமாண்டுன்ற வேரியபிளை நான் கொடுக்குறேன். ஸோ கோலன் கொடுத்தாச்சு. நெக்ஸ்ட்டு கேஸில் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டார்ட்ன்ற வேல்யூ இருந்தால் எனக்கு என்ன பிரிண்ட் பண்ணும், இனிஷியலைசிங் சர்வர்ன்றதை பிரிண்ட் பண்ணும். நெக்ஸ்ட் கேஸில் பார்த்தீங்கன்னா டிஸ்கனெக்ட்ன்ற வேல்யூ இருந்ததுன்னா எனக்கு என்ன பிரிண்ட் பண்ணும், டெர்மினேட்டிங் ஆக்டிவ் கனெக்ஷன்ஸ். ஸோ இப்போ எனக்கு அவுட்புட் என்ன பிரிண்ட் பண்ணும், இதை தான் பிரிண்ட் பண்ணும். ஏன்னா நம்மளுக்கு கமாண்டில் என்ன இருக்குது, டிஸ்கனெக்ட்னு இருக்குது. ஸோ டிஸ்கனெக்ட்னு இருந்தால் எந்த கேஸ் பிரிண்ட் பண்ணும், இதை தான் டிஸ்கனெக்ட் கேஸ்க்குள்ளே என்ன லைன் இருக்கோ இதை தான் பிரிண்ட் பண்ணும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா என்ன ப்ரோக்ராமில் இருக்குன்னா கேஸ் ரீபூட். சப்போஸ் கமாண்ட் ஈக்குவல் டு ரீபூட் இருந்ததுன்னா அப்போ எனக்கு இந்த ஸ்டேட்மெண்ட்டை பிரிண்ட் பண்ணும், ரீஸ்டார்டிங் சிஸ்டம் ஹார்ட்வேர் அப்படின்றத பிரிண்ட் பண்ணியிருக்கும். சப்போஸ் கமாண்டில் இந்த 3 வேல்யூஸுமே இல்லை அப்படின்னா அட் லாஸ்ட் இது வந்து எல்ஸ் பார்ட் மாதிரி அன்னோன் கமாண்ட் சீக்வென்ஸ், நம்ம கொடுத்துருக்க கமாண்டில் இருக்க கீவேர்ட் வந்து இதில் எதுவுமே இல்லை. ஸோ அன்னோன் கமாண்ட் அப்படின்றத நம்மளுக்கு பிரிண்ட் பண்ணும். இது வந்து பார்த்திங்கன்னா எல்ஸ் பார்ட் மாதிரி எதுவுமே நம்மளுக்கு ட்ரூவே வரல அப்படின்னா கடைசியாக நம்மளுக்கு ஒன்று பிரிண்ட் பண்ணோம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி டிஃபால்ட்டாக பிரிண்ட் பண்ணுறதுக்காக இந்த அன்னோன் கமாண்ட். ஓகே, ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் control structures. So unit 2 control structures part 1 பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட் ஃப்ரைடே இதோட கண்டினியூஷன் வீடியோ கண்டிப்பாக நான் அப்லோட் பண்ணுவேன். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். இன்னும் நிறைய வீடியோஸ் சேனலில் அப்லோட் பண்ணுவேன். ஸோ இட் வில் பி வெரி யூஸ்ஃபுல் ஃபார் your exam. Once again, thanks for watching.